ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, நான் போக போக சொல்கிறேன். அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி, கொஞ்சமாக வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு அன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து சமைச்சாச்சு. சிக்கன் வறுவல் நான் தான் சமைச்சேன். ஸோ சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி. ஸோ அன்றைக்கி ஸ்பெஷல் டேனால் அம்மாவுக்காக, ஓகேவா, நமக்காக பண்ணியாச்சு. அப்புறம் நைட் அக்காட்ட நான் கேக் கேட்டனால அக்கா கேக் வாங்கிட்டு வந்துட்டு, அது க்ரீம்லாம் எனக்கு வேண்டாம், க்ரீம்லாம் வாங்கி அதை சாப்பிட முடியாது, அதனால தம்ரோட்டாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தம்ரோட் கேக் வாங்கிட்டு வந்துட்டு, சும்மா சாதாரணமாக சொன்னேன், எனக்கு வாங்கிட்டு வந்துடுச்சு. ஸோ நைட் அம்மா கொஞ்சமாக கொடுத்து, அம்மாவுக்கு சுகர்னால் கொடுக்கக்கூடாது அதனால் சொல்லிவிட்டு சரின்னு அந்த சாக்கில் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்ம ஸ்டடி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஹிஸ்ட்ரி ஸ்டடி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம நிறையா ஆண்டுகள் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக எப்படி ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலக்கோடு தான் அதுக்கு ஸ்பெஷல். சரியான ஒரு முறைனா காலக்கோடு. நம்ம எந்தெந்த ஆண்டு ஞாபகம் வச்சோன்னா காலக்கோடு போட்டு வச்சு படித்தா ஈஸியாக நமக்கு மெமரி ஆகிடும். இது 11th 12th நான் ஹிஸ்ட்ரி குரூப்னால எனக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நான் படித்ததுனால அது எனக்கு ரொம்ப அவ்வளோக்கு தெரியாது. ஹிஸ்ட்ரியும் சரி, எக்கனாமிக்ஸும் சரி, ரெண்டுமே நான் 11th 12th படித்தனால எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் காலக்கோடு வச்சு படித்தாலே நமக்கு ஹிஸ்ட்ரியாக வந்துடும். ஏன்னா ஹிஸ்ட்ரி கதையாக கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படித்தா இன்னமும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி யாராவது அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட்டு யார், நெக்ஸ்ட்டு அரசர் யார் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு படித்தா நமக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். ஃபஸ்ட்லேருந்து படிக்காமல் நீங்கள் 11th 12th பேசிக் எடுக்காமல் 6th எடுத்து ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ஹிஸ்ட்ரியே படிக்க முடியாது, பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த புரிதலோட. ஏன்னா 11th 12th படிச்சிங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 6th ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட கண்டினியூட்டி, அதோட எக்ஸ்பிளைன் தான் 11th 12th அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 6th. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வம்சம், கில்ஜி வம்சம், நம்ம டெல்லி சுல்தான்கள் நிறையா நூல் பேர்லாம் நிறையா வரும். அது வாயிலையும் நுழையாதான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டு அடித்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த நூல்கள் எல்லாமே மெமரி ஆகிடும். நான் அதான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அது 4 வம்சங்கள் இருக்கும். அந்த டெல்லி சுல்தானுங்க எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், அப்புறம் கில்ஜி வம்சம், அப்புறம் துக்ளக் வம்சம், அப்புறம் சைது வம்சம், அப்புறம் லோடி வம்சம். இப்படி ஒரு 5 வம்சமாக அப்படியே இருக்கும். லாஸ்ட்லாம் லோடி வம்சம். அடித்து கிள்ளி தூக்கி சைடில் அப்புறம் லோடி, இப்படி ஒரு க்ளூ விட வச்சு படித்தா ஈஸியாக நமக்கு அந்த அடிமை அந்த வகையில் நமக்கு ஞாபகம் வந்துடும். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நான் படித்து ஞாபகம் வச்சுட்டு படிச்சுட்ருக்கேன். ஸோ கொஸ்டின் எக்ஸாம் டைமில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி க்ளூ வேர்டு வச்சு படித்தா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அப்புறம் தான் சொன்னேன்னா காலக்கோடு ஆண்டுகள், அப்புறம் பேர், எந்தெந்த தலைவர் எப்போ உருவாக்குனாங்க, அதோட மேட்ச் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ வங்க பிரிவினை, அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் எதனால் நடந்துச்சு, 1920 ஒத்துழையாமை இயக்கம்னா அது எதனால் நடந்துச்சு, என்ன பேர், எதனால் நடந்தது, அவங்களுக்கு தலைவர் யார், அப்படிலாம் ஞாபகம் வச்சு படித்தா ஈஸியாக ஹிஸ்ட்ரி படிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் விளாகு. தேங்க்யூ.